நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் நம்ம இந்த ஸ்வீட் இன்னைக்கு எதுல பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மில்க் பவுடரை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் பண்ண போறோம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பாத்திரலாம். இப்போ நான் ஒரு பவுல் வச்சிருக்கிறேங்க. அதுல முத நம்ம அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சாத பால் தாங்க. அதோட 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்க மில்க் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கப்புக்கு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ, கப்போ கிளாஸோ எதுவா இருந்தாலும் ஒரே கப் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க பேன்ல டைரக்டா போட்டு கிளறும் போது உங்களுக்கு கட்டி விழுகுங்க. அந்த சூடு இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டியுமே இல்லாம ஸ்வீட் சூப்பரா வரும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிகளே இல்லாம நல்லா நைஸா ஸ்மூத்தா வரும். இப்ப கேஸ்ல ஒரு பேன் வச்சிருக்கிறேங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த பேன்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மில்க் பவுடரை இதுல சேர்த்துடலாம். கேஸை சிம்ல வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நீங்க பேன்ல செய்யறது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. கடாயில செய்யறதை விட பேன்ல செய்யும் போது அடியில உங்களுக்கு ஒட்டாம ஈஸியா வரும். இப்ப இதோட ஒரு 1/4 கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் போதுங்க, கரெக்டா இருக்கும் ஸ்வீட். ஏற்கனவே இந்த மில்க் பவுடர்லயே உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குங்க. அதனாலதான் நான் சுகர் பவுடர் 1/4 கப் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா இனிப்பா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு வந்துட்டு இருக்குது. சிம்ல மட்டும் வச்சுக்கோங்க கேஸ. நீங்க டைரக்டா பேன்லயே பாலை ஊத்திட்டு பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டியா வரும். நம்ம தனியா பவுல்ல மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போடும் போது ஒரு கட்டிகளும் கூட இருக்காது. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கிளறதுக்குமேவும். பாருங்க, நல்லா திரண்டு வந்துட்டு இருக்குது. பாருங்க, நல்லா திரண்டு வந்துருச்சு. பாக்குறதுக்கு அப்படியே பால்கோவா மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இதை இந்த பேன்லயே வைக்காம ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். நம்ம இப்ப ஒரு பவுல்ல மாத்திருங்க. இப்ப இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டுங்க. பாருங்க, இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப கையில இந்த மாதிரி கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து பிடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த சைஸுக்கு தட்டிக்கோங்க. நடுவுல நான் ஒரு சின்ன பிஸ்தா பருப்பு வைக்க போறேன். நீங்க பாதாம் பருப்புங்களோட நீங்க வச்சுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுப்பா. எவ்வளவு சூப்பரா வந்திருக்குது பாருங்க இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. மில்க் பவுடர்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.